உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குறைத்தாலும் உண்மையை எமனமாகும் முப்படமோடு முகம் கடுத்துடுவோராயும் நர்வசையாகும் என்பதை போல அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு நாளோடு ஒரு முடிவு கண்டவர் எப்படி வரவேற்க வேண்டும் எப்படியெல்லாம் வரவேற்புகள் தர வேண்டும் தனிகிடுத்தல் கை கழுவு நிறுத்தல் காலைப்பில் நிறுத்தல் முக்குள் ஊற்றல் முப்பை ஊற்றல் நீராட்டல் ஆடை சாட்டுதல் தேவி புசுதல் மலர் சூட்டல் மஞ்சள் அரசி தூதல் சோரமா சரணம் செய்தல் இப்படி எத்தனை வரவேற்புகள் இருந்தாலும் என்னை கண்டவுடன் நாங்கள் தாமாரை வாழ வந்தவர் வரவேற்பு இதனாலுடைய பரமாக தாங்களுக்கு ஒரு செய்ய வாழ்த்து என்று பார்த்தால் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். ஆக இந்த கல்யாணம் சுந்தராகத்தை தாங்களுக்கு வார்த்தை நாம் வந்தாலும் தேவலோக வாசியாகிய என்ற காரணம் தெரியுமா? தங்களை பார்த்து தாங்களிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்று ஒரு சரியாக கேட்கலாமா? கேட்கறதுக்கு முன்னாடி வாழ்த்து அற்புதமா வாழ்த்து என்ன தானே? ஆமாங்க. வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. என்னை பார்த்து இப்படி வாழ்த்தலாமா? எந்த தவறாக வாழ்த்தி விட்டேனா? தவறாத்தான் வாழ்த்துனீங்க. பூம்புகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போல் நீயும் வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர் போற்றணும். யாரை இப்படி வாழ்த்துவாங்க? திருமணமான ஒரு பெண்ணை கண்ணகி போல நீ வாழ்வா, புருஷனை மதிக்கிற மாதிரி மாமியார் போட்டது மாதிரி வாழ்த்தணும். நான் கல்யாணமான பெண்ணா? கேட்கிறேன். திருமணமான பெண்ணா? அதுக்கு பூம்புகார் அன்னைக்கு பூம்புகாரில் பிளர்ந்து புகாரில் இறந்தது யாரு? கோவலன். அப்ப கோவலனாகப்பட்டவன் எப்படி 12 வயசுல கண்ணகிக்கு திருமணமாகி 12 ஆண்டு திருமணமான கோலத்தோட கணவனோட வாழாத ஒரு பெண்மணினா கண்ணகி மட்டும்தான். கோவலன் என்ன செஞ்சான்? வேற ஒரு பெண்ணை நாடி மாதவியை நாடி போனானா தேடி. அப்படிப்பட்ட பெண்ணை கூட நீ வாழணுமா? அப்ப கல்யாணம் முடிஞ்சு நீ கணவனை பிரிந்து வாழணுமே. இப்படி ஒரு தேவலோகவாசி பூலோகத்தை நாடி மங்கை பருவம் அடைஞ்ச வள்ளி பெண்ணை பார்த்து இப்படி வாழ்த்தலாமா? முதல்ல தப்பு. இப்படி ஏன் வாழ்த்து என்னை பார்த்து? காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க. பாருங்க, உலகத்துல தோரணம் கட்டுவோட காரணமாகத்தான் வேப்பை இலையையும் இந்த நெல்லு விளையக்கூடிய அந்த பயிரோட அந்த சக்கையையும் இந்த மா இலையையும் சேர்த்து தோரணம் கட்டுவாங்க. வைக்கோல் மாயில வேப்ப இலை. இது என்ன காரணம் பாருங்க. இந்த உலகத்தில் எவரும் ஊட்டாத சோத்தை இந்த மாங்காய் ஊட்டுமா? மாங்காய் ஊட்டாத சோறை மா ஊட்டு அப்படிங்குவாங்க. ஆக இந்த உலகத்துல இந்த மாங்காய் என்பதை அந்த பெற்ற தாய்க்கு இணையாக நினைத்து மா இலையை கட்டுறாங்க. வேப்ப இலை சாதாரணப்பட்ட ஒரு இலையா? எந்தவித கிருமிகளை அண்ட விடாது. அந்த வேப்பிலைக்கு அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் என்பது இருக்கிறது. ஆமாங்க. அதனால பாருங்க, அப்படிப்பட்ட வேப்பிலையை அந்த மாலையாக இணைத்து அதிலையும் சேர்த்து மா இலையையும் வேப்ப இலையையும் கட்டுவாங்க. இதெல்லாம் கட்டதான் நினைத்தாங்க. பச்சை குளத்தை ஏங்க கைக்கொள்ளை ஏங்க இன்னைக்கு தமிழகத்தில் நாட்டின் முதுகெலும்பு என்னது? அதுதான் நம்ம நெற்களஞ்சியம். விவசாயம் சொல்லுங்க. நெற்களஞ்சி அப்புறம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சி எல்லாம் தஞ்சை. இப்ப தமிழ்நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னா விவசாயம் தானே. அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு விவசாயிக்கும் முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களும் அவர்கள் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்கல்ல. விவசாயத்துக்கு முக்கிய காரணம் நெல்மணிகள் தான். மற்றவர்கள் பெருமையா தமிழகத்துல சொல்ல கிடையாது. எல்லா பயிர்களும் எல்லா இடத்துல விளைஞ்சாலும் தமிழகத்தில் நெற்களஞ்சியம் அப்படின்னு நெல்மணிகளை தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நெல் விளையக்கூடிய வைக்கோலை எதற்காக சொல்றாங்கன்னா அதை பறைசாற்றுவது. என்ன காரணம்? என்னையே அப்படி வாழ்த்துனீங்க. அதாங்க பாருங்க, இந்த வைக்க கூட நம்ம சோறு திங்க முடியுமா? அது இருக்கிற வைக்க கூடத்துக்கு வாழ்த்துறதுக்கு என்னங்க சம்பந்தம்? முழங்காலுக்கு மொட்டக்கத்தனைக்கு மூச்சு போடக்கூடாது. பாருங்க, கண்ணகி போல் நீங்கள் வாழ நினைக்கணும். பூம்புகாரி நாயகியாம் புனிதமுள்ள குணபதியாம் கண்ணகி. 1000 கண்கள் கொண்டவள் யாருங்க? 1000 கண்கள் கொண்டவள் ஆதிபராசக்தி. சக்தி, பராசக்தி. அந்த சக்தி இந்த உலகில் உள்ளவர்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சா? அனைவருக்கும் எவர் தன்னை நாடி வந்தாலும் இருக்கக்கூடிய வினைகளை நீக்கக்கூடியவர் 1000 கண்கள் கொண்டு கண்ணகி, கண்ணு கொண்டவர்.
நாயகன் ஒட்டிய கோவலை மனைவியை நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பூம்புகார் நாயகினா கண்ணகி மட்டும்தான். ஏங்க பூம்புகார் என்ற நகரத்துல வந்து கோவலரும் கண்ணகியுடைய கதை தாங்க காப்பியங்களில் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாமணி, குண்டலகேசி, அது 50 காப்பியங்கள் இருக்கின்றது. அப்ப அங்கெல்லாம் அங்க நடந்த நிகழ்வுனா அது மட்டும் தான், கண்ணகி தான். அப்படி கிடையாதுங்க. அங்கேயும் காளியாத்தா கோவில் இருந்தது ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல உலகத்துல முதலில் தோன்றியது எப்படி அப்படின்னா ஒளியிலிருந்து தோன்றியது ஆதிபரா சக்தி. ஆதிபரா சக்தியில இருந்துதான் அத்தனை தெய்வங்களுமே உருவானது. பாருங்க, ஆதி இல்லை என்றால் விநாயக பெருமானா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், பிரம்மனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சக்தி இல்லைன்னா உலகத்தை தோன்றி இருக்க முடியுமா? சக்தி இல்லைன்னா அது மட்டும் என்ன, உலகத்துல ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு ஜீவனும் நடமாட அப்படின்னா சக்தி இருந்தால் தான் செயல்பட முடியும். இல்லைன்னா சிவனையில மூளையில முடங்கி இருக்கணும். பாருங்க, பூம்புகாரில் இருக்கக்கூடியது யாரு? காளியம்மா. அங்கே நாயகினா கண்ணகியை மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தி இந்த உலகத்திற்கு எப்படி வரத்தை அள்ளி அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஆதிபரா சக்தி இணையாக நீ இருக்கிறமா பெண் குலத்துல வந்து பிறந்ததால அப்படி ஈடுபடுன்னு சொல்லுவீங்க. அதே மாமியார் போட்டதும் மற்றவர் வளர்க்கணும். திருமணமான பெண்ணை தானே மாமியார் மெச்சது மாதிரி வாழணும். புகுந்த வீட்டு பெருமையும் பிறந்த இடத்து பெருமையும் நீ வந்து நடத்துற மாதிரி மதிக்கிற மாதிரி வாழணும்னு சொல்லி இந்த திருமணமான பெண்களை வந்து சொல்லுவாங்க. நான் வந்து பெற்ற இடத்துல பிறந்த வீட்டுல தானே இருக்கேன், அப்படி சொல்றீங்க. காரணம் இருக்குங்க. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீங்கள் நடந்து வர வேண்டும். அப்படிலாம் நடக்கவும் முடியாது. நீங்க பாக்குறதுக்காக நான் அப்படிலாம் நடந்து வர முடியும்? காஞ்சிக்கும் காசிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு இன்ச்சு தான். ஒரே ஒரு இன்ச்சை எடுத்துட்டு அப்படின்னா 2 ஒண்ணுதான். காசி அப்படின்றது 1000. காசின்ற இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்தோம்னா காஞ்சி. இந்த காஞ்சியில் இருக்கக்கூடியது யார் தெரியுமா? யாரு? அதுவும் நம்ம சாமி மாரியம்மா இங்கேயும் குடிக்கொண்டிருக்கிறாள். ஒரே தெய்வம் தான். பல வடிவங்கள், பல உருவங்கள் எடுத்து காஞ்சியிலே காமாட்சி, ஆமாங்க, காட்சியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி. எல்லாருமே ஆட்சி என்ன ஆட்சி? அன்னை ஆதிபரா பற்றி உமையனுடைய ஆட்சி தான். அப்படி எல்லாம் இருந்துட்டார். தட்டரித்தரும் மலருக்கு கச்சனை தோறும் அறிவு அறிந்த வள்ளுவனின் முதுமணி கிணங்க தேவலோகமாசி கேளுங்கள் தரப்படும். தட்டைகள் திறக்கப்படும் தேட கிடைக்காத திரவியமாக தேவலோகத்திலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தால ஏன் எதற்காக
எப்படி செய்வது? என்ன காவல்? இலைக்காவல். என்ன தெரியுங்க? கருந்தனை தந்தனை. இந்த கருந்தனை என்பதை யாருக்கும் படைக்கிறீர்கள்? கருந்தனை நாங்க தான் சாப்பிடுறோம், படைக்கிறதா இல்ல. செந்தினையை செந்தினையை முருக பேரை சொல்லி நாங்க தான் சாப்பிட்டு இருக்கோம். படைக்கிறது மட்டும்தான் சும்மா, பேருக்கு படைப்பு. பிறகு உங்களுடைய முருகன் பெயரை சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்க சாப்பிடுறோம். தவறு கிடையாது. சொல்லுவீங்க. இப்ப அம்மா கருப்பண சாமி இருக்குது. இப்ப கருப்பண சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு கடா வெட்டுறா அப்படின்னா சாமி கிட்ட வந்து படையல் பண்ணிட்டு நம்ம தானே சமைச்சு சாப்பிடுறோம். இது தப்பா? இது தப்பு கிடையாது. இந்த மாதிரி தப்பு என்றால் இந்த உலகத்துல நிறைய இருக்குதுங்க. ஒரு மனிதனாகப்பட்டவன் கோவில்கிட்ட கடவுள்கிட்ட போய் வேண்டுவேன். என்ன வேண்டணும்? கடவுளே மாரியாத்தாரு எனக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிரும். அந்த இருந்து கல்யாணத்தை பேசுறாரு. சுவாமிக்கு கல்யாணம் ஆகணும். ரொம்ப வருத்தப்படுறீங்க சுவாமி. தெரியுது இல்ல பாவ போய் வேண்டுவாங்க. அப்ப ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஒரு கடாவை வெட்டி போடுறேன். ஓ கடவுள்கிட்ட போய். ஆமா. ஏன் அந்த மனிதனாகப்பட்டவன் கடவுளே எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது, என் தலையை வெட்டிக்கிறேன், என் கையை வெட்டிக்கிறேன், என் காலை வெட்டிக்கிறேன், யாராவது சொல்றாங்க? நீங்க நேருக்கு மாறா நீங்க புதுமையா வந்து வாழுங்க. ஒரு மனிதனுடைய புத்தியை பாருங்க. எந்த ஜீவனை எடுத்து கேட்க முடியாத ஒரு ஜீவனை பிடிச்சிட்டு வெட்டுறாங்க. என் அப்பேரை வெட்டா ஒரு புளியவோ ஒரு சிங்கத்தையோ வெட்ட வேண்டியதான். ஆமா, காட்டுல இல்ல வாழ, காட்டுல அதை பிடிச்சிட்டு வர முடியாது. இந்த ஆடு பண்ண பாவம் என்ன பாவம் செய்யும்? கடவுளுக்கு அதை கொண்டு போய் வெட்டுறோம். ஆமா, இந்த பாலை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவோம். இந்த முடியாத குழந்தைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. உண்மை உண்மை. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்த பாலை சாப்பிட முடியாத கூட நிலைமை கூட இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாலை வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதை காட்டிலும் பாலை கொண்டு அனாத இல்லத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு அன்னமாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது சிறப்பான ஒரு நாட்டில் முயற்சி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். கண்டிப்பா ஊருக்கு சிறப்படைஞ்சது சுவாமி. என்ன ரொம்ப வாழ்க்கை. அப்ப பாருங்க, இந்த உலகத்தை இவ்வளவு பெருமைகள் இருக்கு இருந்தாலும் யாரும் அதெல்லாம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நீங்க கேட்க வேண்டியதானே? நான் எங்க அப்பா பேச்ச கேட்காம ஒவ்வொரு ஊரா அப்ப இந்த ஊர்ல தருதலைன்னு சொல்றாங்க. உங்களத்தானா என்னையெல்லாம் சொல் கேட்காத தருதலை பிடிச்சி ஏன்டா அடைகிற அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பேசுவாங்க. உங்களே இல்லை. ஓ நல்லா பேசுறீங்க. பேசினாலும் நல்லா சாமியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. சரிங்க. பேசணும்னா நேரடியா நீங்க தான் சாமின்னு சொல்லிடுவீங்க. எதுக்கு ஜாத பேசணும்? பயமா? தப்பு செஞ்சவே தண்டனை அனுபவிக்கிறவங்க, தண்ணியை குடிக்கிறவங்க. அப்ப நாங்க தப்பே செய்யறதுல எதுக்கு பயம்? இளவரசு பயமறியாது அப்படின்னுவாங்க. ஆமாங்க. ஏன்னா முப்பிலா குமரி வாழ்க்கை முனையில அரசர் வீடும் காப்பிடா அப்படின்ற பூமி கரையில்லாமல் இருந்த ஏரி அப்படின்னாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லோரும் உதவுமாறு வாழ வேண்டும். தோன்றின் தோன்றாமல் ஒன்று பாருங்க. போன 4 பேர் போன பாவில போகிறமா 4 பேர் வெட்டினது மாதிரி யாரு வாழணும்? என மாவா பிதா குரு தெய்வம் என்றார்கள். அப்ப சுந்தரம் தெரியாத வாடிக்க வாசல் ஆட்டி கோடையில போன மாதிரி போயிடணும். அவ பாருங்க இருந்தால் மாறு கங்கையிலே போல இருக்க வேண்டுமா? பாருங்க என்றும் வயது 16 என்ற வரத்தை பெற்று வாழ்ந்தாள். அதுபோல இருந்தால் சீரவ தேவனை போல இறக்கணுங்க. உன்னுடைய தாயும் தந்தையும் சொன்னார்கள் உன்னுடைய உயிர் வேண்டும் என்று. நான் சொல்லுவாங்கல்ல, புத்திரன் வாய்ப்பது பெருந்தந்தனுக்கு சீராளன், அதே மாதிரி குரு வாய்ப்பது தத்தனுக்கு, தம்பி வாய்ப்பது ராமனுக்கு, இப்படி நல்ல சிறப்பு நண்பன் வாய்ப்பது யாருக்கு? அந்த வாழியில் சுக்கிரீவனுக்கு போல வாய்க்க வேண்டுமா? நான் கேட்கிறேன், சுக்கிரீவன் வாழி இவங்க யாருங்க? என்னங்க கேள்வியா எடுத்து? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? யுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம். முதல் யுகமான திரேதாயுகத்தில் என்ன நடந்தது? ஹரிச்சந்திர புராணம். திரேதாயுகத்தில் ராமாயணம், துவாபரயுகத்தில் கலியுகத்தில் அந்த புராணம். இரண்டாவது வந்து திரேதாயுகத்தில் ராமாயண கதை நடந்துச்சு. ஆமாங்க. இந்த சுக்கிரீவ வாழி வந்து மனித ஜென்மமா, அரக்கர் ஜென்மமா, இல்ல வேற எந்த கூட்டமா? நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வினா இதெல்லாம் கேள்வியா? திருப்பி நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஆய கொடுத்துட்டு வாங்கி கேட்டப்படாது சுவாமி. நீங்க தான் வந்து சொட்டு வச்சீங்க. புள்ளி வச்சா கோலம் போடணும், ரோடு போட்டா ரோடு போடணும். நீங்க தான் வாடி சுப்ரீவனும் ஒடியில பேர சொன்னீங்க. இந்த வாடி சுப்ரீவனும் வர்றாங்களே. 2வது யுகமான திரேதாயுகத்தில் இது வந்து மனித இனத்தை சேருமா, இல்லை அரக்கர் இனத்தை சேருமா, வேற இனத்தை சேருமா? திருப்பி நான் கேட்பேன், சொல்லுவீங்களா? கேட்கிறேன், கேட்காம இருக்கேன். நான் கேட்கறது முதல்ல நீங்க விட பாருங்க. இவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூரியனுடைய தேவலோட்டி யாருங்க? அருணன். இந்த அருணனுக்கு ஆசை எப்படியாவது நாம் தேவலோகம் போக வேண்டும். ஏன் போகணும்? 12 வருஷம் ஆகிவிட்டது. இப்ப தேவ உந்தமும் விலகி விட்டார்கள் என்பதை அறிந்து அருணன் போயா தேவலோகம் போராவிட்டு ரங்கா ஊர்வசி மேலகை துரோகமே சொல்லக்கூடிய நாட்டிய பெண்களை அழைத்து நடனமாக சொல்லுவார்கள். நடனமாடுகின்ற பொழுது இவர் அந்த நடனத்தை எப்படியாவது ஆகல் கொண்டு போறார்கள். போன வழி மறித்து விட்டார்கள். வழி மறிச்சதுனால இவன் என்ன செஞ்சாரு?
என்ன போடு என்னை பார்த்தாரு, இருவரும் ஒன்றாக சேர்ந்ததால ஒரு பிள்ளை பண்ண சொல்ல. ஆனா அப்படி சொன்னாலும் சூரிய வேதனைப்படுறதா, இவன் ஆசைப்படுறாரு. எப்படிங்க பெண்ணா மாறினியா? ஆஹா, நானும் பார்க்கணுமா ஆசைப்படுறாரு சூரியன். எந்த உருவத்தை மாறினே அந்த உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் கேட்கின்றார். ஆமாங்க, சரி, அவர் தானே ஆசைப்பட்டு விட்டாரு, தன்னுடைய உருவத்தை பெண்ணா மாத்திட்டாரு. மாத்தி சூரிய முன்னாடி நிக்க, அவரு சும்மா இல்லாம எம்மா எனக்கே ஆசை வருது, வாடா அம்மா இருவரும் கூடுவோம்னு ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்தவன் பிறந்தா சுக்கிரீவன் என்று சொல்லக்கூடியவன். இப்ப இவனை எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல மறைக்க வைக்க, இப்ப மறைச்சாலும் கூட சூரியனுக்கு மனசு கேட்கல. சூரியனுக்கு மனசு கேட்காத ஒரு காரணத்தால் கொண்டு போய் விட்டார்கள். எங்க இந்த வானவர்கள் கூட்டத்தில் எல்லோருமே ராமாயணத்தில் உதவியாளராக இருந்தார்கள், அங்க கொண்டு போய் விட்டார்கள். எங்க கண்ணன் சத்தியவில் கொண்டு போய் விட்டாங்க. இப்ப விட்டு விட்டு வந்தாச்சு. பிறகுதான் எடுத்து வளர்த்தார்கள். யாருடைய மாணவர்கள் பாலிங்கிறவன் யாருக்கு இந்திரனுக்கு பிறந்தாங்க. சுக்கிரவன் என்பவன் சூரியனுக்கு பிறந்தார். அவர்கள் இருவருமே தேவ குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா பூலோகத்துல வந்து அவதாரம் எடுத்து இவங்க வந்து மனித இனத்தை சேர்க்க முடியாது, அரசர் இடத்திலே சேர்க்க முடியாது. அப்ப என்ன கூட்டத்துல வந்து பிறந்தாங்க? தேவலோகத்தை ஆளக்கூடியவர்கள். என்ன இடத்துல வந்து சேர்ந்து பிறந்தீனம். அப்ப வாடர கூட்டங்களாக பிறந்து வாடர தளபதியாக வந்து இருந்து ராமனுக்கு உதவி பண்றதுக்காக தேவலோகத்திலிருந்து வந்து அவதாரம் எடுத்தாங்க. அப்ப இந்திரனுடைய அனுகிரகத்தினால பிறந்தவன் யாரு? வாலி. அதே மாதிரி சூரியனோ அம்சமாக பிறந்தவன் யாரு? சுக்கிரீவன். அப்ப சூரியன் அம்சமும் வந்து பூலோகத்துல உதவி பண்ணி இருக்கு ராமனுக்கு. அவதாரத்தின் கதாநாயகன் யாருங்க? அதனால என் பெருமாள் பாட்டன் மகாவிஷ்ணு. அப்ப அப்படி எல்லாம் அவதாரம் எடுத்திருந்தாலும் ஸ்ரீ ராமனாக பூவுலகின் அவதாரம் எடுத்து வருகிறார். ஏன்னா எல்லா அவதாரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து தெய்வ சக்தியை பயன்படுத்தி இருப்பார். ஆனா இந்த ராம அவதாரத்தில்தான் ஒரு மனிதனா ராமனாகப்பட்டவர் ஒருத்திக்கு ஒருவனாக வாழணும், அரசன் தான் இப்படித்தான் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வழிவகுத்து கொடுத்தவன் தான் வந்து ராமனாகப்பட்டவனா. ராம சக்தி இருந்துச்சு, இருந்தாலும் எந்த இடத்திலுமே ராமனாகப்பட்டவர் வந்து தெய்வ சக்தியை பயன்படுத்தவே இல்லை. அதேனாலதான் அடுத்து பிறவி ஒன்று அவதாரம் எடுக்கின்ற பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே தெய்வமாக வந்து நம்ம எதுக்களெல்லாம் புனிதமாக மதிக்கக்கூடிய பகவத்கீதை பாரதி நாயகனாக வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுப்ப நம்மளுக்கு ஒரு புனித நூலை தந்தார். அப்ப தெய்வமாவே வந்து முதல் பிறவிட மனுஷனா வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அடுத்ததுல தெய்வமா வந்து இப்படித்தான் வந்து இருக்கக்கூடாது, அதர்மத்தை இழைநாட்டணும் அப்படின்னு சொல்லி அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணனாக. அப்ப பாத்தீங்கன்னா அவதாரம் எப்படி எல்லாம் இருக்கு. 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் பெருமாள். இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, கேட்கறீங்க அதே ராமாயணத்துல என்ன கேட்கறீங்க? பெருமாள் வந்தாரு, பெருமாளே ராமனா வந்தாரு, மகாலட்சுமி வந்தாங்க சீதையம்மா. இப்ப நான் கேட்கிறேன், அதே ராமாயணத்துல சிவன் என்ன வந்தாரு? வந்தாரா இல்லையா? என்னங்க நீங்க என்கிடம் கேட்கின்ற பொழுது விவரம் தான் கேட்டேன். சுப்ரீம் அப்படி சொன்னீங்க, இதுக்கு விளக்கம் பண்ணது கேட்டேன், என்ன கூட்டம்னு கேட்டேன். ஆனா இவங்க இப்படித்தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் அற்புதமா எடுத்து சொன்னீங்க. சிவன் என்னவா வந்தாரு? வந்துட்டு போவாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க? இது பேசாங்க, நீங்க கேட்பது விவரம் என்றால் நானும் மாநிலத்தில் விவரத்தையே கேட்கின்றேனே. அவங்க எல்லாம் வந்து வந்தது என்னைக்கு இவங்கள் கணக்குல. சரிங்க, நான் வந்து 4வது யுகம் கலியுகத்துல இப்ப மட்டும் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனா நடந்த நிகழ்வு என்ன கேட்கலாமா? அது எங்க எப்படிங்க எப்பவோ நடந்த வாழை சுக்கிரீவன் கதையை பத்தி தெரியுது உங்களுக்கு? கேட்கிறேன் அப்படின்னா தேவலோகவாசி 14 உலகம் சுத்தி வரக்கூடியவர், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கு. எல்லாமே தெரிந்த உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயமும் தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு கேட்கிறேன். எங்க தெரிஞ்சிருக்க? உங்க நாடு என்ன சாதாரணப்பட்ட நாடா? சேர நாடு வேதமுடைத்து, ஆமா, சோழ நாடு சோழடைத்து, மாட்டிய நாடு முத்தடைத்து, தொண்டை நாடு சான்றோடு உடைத்து. சான்றோர்கள் யாருங்க? அறிவை வண்ணம் வந்த நாடு அப்படின்னா தொண்டை நாடுதான். உங்க நாடு தானே, படித்தவர்கள் இருக்கக்கூடிய தானே. என்னங்க படித்தவர்கள் இருக்கக்கூடிய நாடு தொண்டை நாடு. நான் என் பாட்டிய நாடுல படிச்சாதவங்க இருந்தாலும் பெருமை மிக்க ஊருங்க. சோழபல நாட்டில் படிச்சவங்க இருக்காங்க, நாட்டிலே இருக்கிறாங்க. இருந்துட்டாரு தொண்டை நாட்டுல மட்டும் சான்றம் உடைத்து முடியுமாங்க? காரணம் இருக்கு. யாராவது வந்து அவர்களை கரும்பையை வெட்டி கொடுத்து திங்க விட்டு விட்டு இந்தாங்க உங்க செலவுக்கு காசையும் கொடுக்கக்கூடிய நாடு. கோடி கொடுத்த நாடு என்னாடு? இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த தொண்டை நாடு வந்து நாட்டில் கல்லாதவர்கள் நாட்டில் இல்லாதவர்கள் அப்படின்வாங்க. அதிகமாக கல்வியை கற்றவர்கள் ஆழ்வார்கள் இருந்து 12 ஆழ்வார்கள் இருந்து 63 நாயன்மார்கள் இருந்து 18 சித்தர்கள் இருந்து கடை 7 வெள்ளைகள் இருந்து அத்தனை பேரும் வந்து பிறந்து வளர்ந்த நாடு அப்படின்னா ஒரு தொண்டை நாட்டுக்கு பெருமை. அப்ப பாருங்க உங்க நாட்டுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. இங்க பாருங்க, தொண்டை நாட்டுல கரும்பு தின்னா கூலி கொடுப்பாங்க, வெட்ட சொல்லி கூலி கொடுத்து
போட்டுறாங்க. அங்க அருணாத்தனை பிள்ளைங்க அங்க நெல்மணிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஆமாங்க அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னுவாங்க. ஏன்னா சோறை பார்த்தா சொர்க்கத்தை வந்து கிடைக்குமா? ஆனா சோறு கிடைக்கவே மதுரையை விட்டு எங்கேயும் போறதே கிடையாது. அதனால பாண்டி கோயிலே தங்கியாச்சு. அவ்வளவுதாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு அது இல்ல சுவாமி. அதாவது அன்றைக்கு வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வைத்தார் ராஜராஜ சோழன். கட்டி வைத்து கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது 1000 அன்ன அரிசிகளை வந்து சமைத்து 1000 மூட்டை அதையே சிவலிங்கத்தின் மீது அன்ன அபிஷேகம் பண்ணாராம். அப்படி பண்ணுகின்ற பொழுது அந்த இடத்துல போய் நம்ம கலந்துகிட்டோம்னா நம்மளுக்கு சொர்க்கம் என்பது கிடைக்கும். ஏன் பாவம் வந்து தெரிஞ்சு பண்ணிருப்போம், தெரியாமையும் பண்ணிருப்போம். இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு பிரகதீஸ்வரருடைய ஆலயத்துல அன்னாபிஷேகம். அப்படி அன்னாபிஷேகம் நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்வுல கலந்துகிட்டோம்னா அந்த சோறு கண்ட இடம் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த அன்னத்தை அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது நம்ம அங்கே போய் கலந்துகிட்டோம்னா நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும். பாவம் போயிருக்காக சோறு கண்ட இடம் சொர்க்கம். ஒரு சொல்லுக்குள்ள சூட்சமத்தை பார்த்தீங்களா? தமிழ் வார்த்தையில தாங்க ஒரு வார்த்தை பலர்ந்த அர்த்தங்கள் இருக்கு. ஆமாங்க. எதுக்கு வந்தீங்க நீங்க? காரணமா இருக்கிற சிவன் என்ன வந்தாரு ராமாயணம்? நீங்க மறந்துருப்பீன்னு நினைச்சேன். விட மாட்டோம்ல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் கேட்கணும். அவர் பின்னுக்கு பிறந்தாச்சு நான் ஏதாவது கேட்பேன் சுவாமி. அப்புறம் ஐப்பத்தி வந்து அடமலை காலம் இருக்கு, அதற்கடுத்து கார்த்திகை இருக்கு, மார்கழி இருக்கு, தைவாகம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே தானே இருக்கு. ஒன்று போனா வயது ஒன்று போக வேண்டாமா? அப்ப சிவன் எந்த வந்தார்? சிவனாகப்பட்டவர் திரேதாயுகத்துல வந்து திரேதாயுகத்துல என்ன அவதாரமாக எடுத்தாரு? ஏன்னா மும்மூர்த்திகள் வந்து அவதாரம் எடுத்து ராமனுக்கு உதவியாக இருக்கணும். இப்ப ராமனாகப்பட்டவர் பிரம்மானுடைய அம்சமாக பூவுலக அவதாரம் எடுத்துட்டாரு. அதே மாதிரி மகாலட்சுமியாகப்பட்டவர் சீதையமாக அவதாரம் எடுத்தார். ஆனா பிரம்மதேவனாகப்பட்டவர் வந்து அவதாரம் எப்படி எடுத்தாருன்னா ஜாபவனாக அவதாரம் எடுத்தார். ஆனா சிவன் வந்து அவதாரம் எடுக்கணும். எப்படி இப்படின்னா அவர் யாரு வேறுமே இருப்ப வாயு புத்திரன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? வாயு புத்திரன். வாயு என்றால் சாதாரணப்பட்டவர். வாயுக்கு பிறந்தவன நம்ம ராமாயணத்துல இருக்காரு, பஞ்சபாண்டவர்கள் இருக்காரு. யார் வாயுக்கு பிறந்தது? பீமன். பீமன் இருக்காரு. அதே வாயுக்கு பிறந்தவன் இன்னொரு ஆளையும் சொல்லுவாங்க. யாரு? ஆஞ்சநேயர் தானே. சொல்லுங்க. அவர் தானுங்க. பேசுங்க. ஹனுமாரையும் கூறுவார்கள். ஹனுமனாகப்பட்டவன் வாயு புத்திரன் வழியில பூலோக மக்கள் என்று வந்து சொல்றோம். உண்மையிலே வாயு புத்திரன் கிடையாது, ஹனுமனாகப்பட்டவர். இவர் யாருடைய அம்சம் அப்படின்னா சிவனுடைய அம்சமாக சிவனாகப்பட்டவர் தான் ஹனுமனாக வந்து அவதாரம் எடுக்கிறார். ஏன் வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்றோம்னா வாயுனுடைய உதவி காரணமாக திருவேங்கடமலையை வந்து ஆஞ்சநாதேவி தவம் இருக்கிறார். யாரு? ஹனுமனுடைய தாய் தவம் இருக்கின்ற பொழுது. ஆனா அவன் நாட்டை விட்டு தனிமையில வர்ற கணவன் தான் கூட வரணும். ஏன்னா முன்னொரு வாக்கு சிவன் கொடுத்த வரம். அப்ப என்ன செய்யலாம்? தவம் இருக்கிற பொழுது சிவன் சொன்னாரா ஒத்தையில ஒரு பெண்ணு தவம் இருக்குது. தவம் இருக்கின்ற பொழுது அண்ணன் ஆகாரம் இல்லைன்னா இறந்து போயிருவா. நீ என்ன செய்யலாம்? வாயு பகவானே போய் தினம் வந்து ஆகாரத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு. உடனே நேரடியா வர முடியாதுல்ல, ஆகாய மார்க்கமாக வந்து காற்று வீசி செல்வார். அப்படி வீசுகின்ற பொழுது அந்த வேங்கட மலையில வந்து உட்கார்ந்து தவம் என்ற ஆஞ்சனா மடியில பழங்கள் எல்லாம் அப்படி உதிர்ந்து விழுகுமா. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தவம் பண்றாங்க. இதே மாதிரி ஆஞ்சனாவுக்கு வரப்படுன்னு சொல்லி எங்க கைலாய மலையில இருந்து சிவனும் பார்வதியும் வேங்கட மலைக்கு வர்றாங்க. வேங்கட மலைனா எது? நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடியது. அந்த மலைக்கு வருதாங்க. வருகின்ற பொழுது அந்த அம்மா அடுத்தமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, குழந்தை பாக்கியம் வேண்டி. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த மலைகளோட அங்க என்ன அதிகமாக இருக்கும்? மரங்கள் என்றாலே அங்க அதிகமா குரங்கு இருக்கும். மாணவ கூட்டம் குரங்குல நிறைய இருக்கும். அம்மா இந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு? இந்த குரங்குனா வானர குரங்குக்கு உங்களை போய் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்துல நீங்க குரங்கு நோமா மாறினீங்க. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். இந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு? அதாவது வானரங்கள் ஒன்று கூடும் போது சிவன் வந்து பாக்குறாரு. சிவனும் பார்வதியும் குரங்காக மாறி அவங்க வந்து ஒன்று கூட்டும் போது தேசம் சாகப்பட்டது ஒரு மாங்கனியில விழுந்து. மாங்கனியை வந்து விழுந்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த விளக்கமழ வாயு பகவான் என்ன பண்றாரு? காற்று வீசு வச்சு பாருங்க. காற்று வீசுகிறது, மாங்கனி ஆஞ்சனையா மடியில வந்து விழுகிறது. பணத்தை எடுத்து சாட்டாங்க அந்த அம்மா. சாட்ட பிறகு 1 மாதம் 2 மாதம் கழித்து தன்னுடைய உடம்பில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான் வந்து கர்ப்பவதியா அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து எங்க இருக்கிறோம்? மழையில. கணவன் வந்து நாட்டில் இருக்கிறாரு. நம்மளை வந்து ஏளனமா பேசுவாங்களேன்னு சொல்லி இந்த பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பம் அடைஞ்சிடவேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மழையிலிருந்து குதித்து இறக்க போகிறாங்க. அப்பதான் சிவன் வந்து அசரடியாக பார்த்துப்படுத்தாரு. அம்மா கவலைப்படாத, முன்னொரு வரத்தை வந்து உன் தந்தையாகப்பட்டவர் கேட்டாரு. அந்த வரத்தின் பிரகாரம் உன் வயிற்றில் வந்து சிரஞ்சீவி தன்மையாக என்னுடைய அம்சமாக அன்பனாகப்பட்டவர் அவதாரம் எடுத்து பிறப்பாரம்மா. இருந்தாலும் உன்னுடைய புனித தன்மை என்பது கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்து சிவன் போனாரா. அதன் காரணமாகத்தான் சிவனுடைய அம்சமாக வாயுவின் அந்த வாயு தானே காற்று வீசினாரு. அதன் காரணமாகத்தான் வாயு புத்திரன்
யாரு? சிவனுடைய அம்சமாக அனுமன் தான். யாரு வணக்கம் உண்மையிலேயே சில பேர் வந்து பேசையில சண்டை போட்டுக்கிட்டே பார்த்துருப்பீங்க. சண்டை போட்டு பேசுறாங்க பேசிடுவேன். பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன். என்ன காரணம்னா யாராரோ எப்பொழுதோ அடிச்சு கொண்டு இப்பொழுதுதான் ஒரு திருவிழாவை வைத்து அவரை யாரும் ஒண்ணு சேருமா அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து நாடகத்தை வச்சு அவங்க கீழே உட்கார்ந்து நம்மளை மேல வச்சு பார்ப்பாங்க. ஆமா, ஒன்னா இருக்கிற ஊருக்குள்ள நம்ம 2 பேர் அடிச்சுக்கிட்டு கிடக்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்களே இப்பத்த ஒரு திருவிழாவை கூட்டி ஒண்ணு சேர்ந்திருக்கா, நீங்க யாரும் சண்டை போட்டு உங்களை பாக்கிறேன் நானும் உட்காந்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுதான் வந்து என்ன பேசக்கூடாதுங்க அப்படின்னு பேசக்கூடாதுங்க. அதுக்காக வம்புக்கு நான் போக மாட்டேன். வம்பு போக கூட அடியத்த வம்பு வந்துச்சுன்னா விட்டு போற ஆளு நான் கிடையாது. அது தவறுங்க. எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது. பாருங்க, நம்ம என்ன பேசினாலும் கூட பிறருக்கு அந்த கருத்தாகப்பட்டது போய் சேரணும். நான் படித்த கல்வியினால 4 பேர் அறிவு ஆக்கின்றவரும் சிறந்த கல்விமா. ஆமாங்க. நான் படித்த கல்வியின் சிறப்பினால நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம் சொல்லி எவனையாவது கூட்டத்துல முட்டாள் ஆகணும்னு நினைச்சேன்னு வைங்களே, அவனை காட்டில முட்டாள் வேற யாருமே கிடையாது. அறிவாளிக்கு அறிவாளிக்கு அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் 3 வழிகள். முட்டாளுக்கு அறிவாளிக்குங்க 2 வழிதான். முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே வழிதான். பாருங்க, இந்த உலகத்தில் அறிவாளியாக இருக்க வேண்டும். எப்ப எப்படி இருக்க வேண்டுமோ அப்ப இருக்க வேண்டுமுங்க. ஏன் அறிவாளிக்கு அறிவாளிக்கு 3 வழின்னு சொல்றாங்க? பாருங்க, காரணம் இருக்குங்க. இப்ப 2 அறிவாளி வருவாங்க. இப்ப 2 அறிவாளிகள் வந்தாலும் கூட 2 வழி. ஒரு வழி சும்மா தான் நடக்கும். இப்ப 2 அறிவாளி வந்தாலும் கூட ஒருத்த பாதையில போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. அறிவாளிக்கு அறிவாளிக்கு 3 வழி. முட்டாளுக்கு அறிவாளிக்கும். ஏன்னா அங்கிருந்து வர்றவன் வந்து அறிவாளியா இருக்கணும். இங்க இருந்து போறவன் முட்டா போய் நடந்து போற வழியில இவருக்கு ஏன் வழிபடணும் சொல்லி நேர போயிடுவான். ஆனா அந்த அறிவாளி என்ன நினைப்பாரு? ஏதோ பெரிய மனசை சான்றோம் மாதிரி தெரிகிறது. புதியவருக்கு வழிவிட்டு போகணும் சொல்லி அவர் தனியா ஒரு வழியில போயிடுவார். அப்ப அவர் போகின்ற வழி முட்டா பையன் போறன்னா ஒரு வழி. அப்ப அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 வழி. முட்டாளுக்கும் முட்டாளுக்கும் ஒரே வழி. போறவன முட்டாளா இருந்து வர்றவன முட்டாளாக இருந்தா 2 பேர் என்ன பண்ணுவாங்க? வழிவிடாம நேருக்கு நேர் மோதி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி முட்டாளாக இருக்கக்கூடிய நம்ம படித்த கல்வினால சிறப்பா என்று பேசணும். பச்சை மரத்துல ஆணி எடுத்தா எப்படி பதியும்? அந்த மாதிரி பதியணும்னா இளமை கட்டி முதுமை எழுதி தோல் போட்டுக்கணும். முதுமையில உட்கார்ந்து படித்தா எவ்வளவுதான் வந்து பல விஷயங்கள் மனதுல வந்து போட்டு சொந்தனமா இருக்கும். படிச்சுட்டா நினைப்பான், பதிவு இருந்தாலும் மனசுல அது நிக்காது. இளமையின் கல்வி வந்து என ஓரட்டில் ஆடாத ஆட்டமும் ஈரத்தில் பெறாத கல்வி இப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து வெள்ளத்தி மனசு, கள்ளம் கவனம் இல்லாத ஒரு சுதந்திரமா வாழக்கூடிய மனசு. அந்த வயசுல 16 வயசுல படிக்கக்கூடிய கல்வி சின்ன பிள்ளைங்க படிச்ச படிப்பு 90 வயசானது மாறையுமா மறையா? அதே மாதிரி கல்வி ஒன்றுதான் பெரிய செல்வமே. என கல்வி செல்வம் என்பது நிலையான செல்வம். செல்வம் என்பது சென்றுவிடும், நிலையானதில்லை. வீரம் என்பது குறிப்பிட்ட வயசு அறிஞ்சிடும். இப்ப 25 வயசு இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு வீரம் 85 வயசு முடிவருக்கு இருக்குமா? பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த நேரத்துல எது இருக்குன்னா கல்வி வந்து எப்படி கற்கணும்? கசடர கற்கணும். கற்க கசடர கற்பவை கட்டத்தில் இருக்க தகன்னு சொன்னாரு. கற்கை நின்று பிச்சை புகிதம் கற்கை நின்று ஒரு மனிதன் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் கல்வியை கற்கிறதுக்கு மறக்கக்கூடாதான். அப்படி இருக்குது. ஆக பாருங்க, தவத்திற்கு தமிழுக்கு குலத்திற்கு சமத்திற்கு 5 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகம். எத்தனை? நவக்கிரகம் 9 ஆரம்பத்தில் 7 பிறகு சேர்த்தார்களே ராகுக்கு. ஏன் பசி வந்தா பச்சை பறந்து போயிடு. அப்ப இந்த உலகத்துல பசி வந்துருச்சுன்னா எதுவுமே தெரியாதுங்க. பசி வந்தா என்ன செய்யணும்? இவ்வளவு நிறைய மூட்டை பணத்தை கொட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப 10 நாள் பட்டினியா கிடந்தவனுக்கு சோற வச்சா எதை முதல்ல போய் எடுப்பான்? சோத்தனாங்க. பணத்தை பார்க்க மாட்டான். அப்ப வந்து 10 பறந்து போயிடும் பசி என்றார். அப்ப தவத்திற்கு ஒருவர் என்று சொன்னாலும் கூட தமிழ இருவரும் பேசணும். நம்ம 2 பேரும் பேசணும். கலந்து பேசுறேன். ஆங்காரத்தை உள்ளடக்க என்பவனை சுத்தரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வரக்கூடிய காலம் எக்காலம் சொல்லி உங்களை மாதிரி ஞானிகள் உட்கார்ந்து தவத்தை பண்ணி ஞானத்தை பெற்று விடலாம். எப்படி புத்தனுக்கு போதி மரத்தில் இருந்து ஞானம் பிறந்ததை போல தமிழை வந்து எப்படி பேசணும்? கற்றறிந்த இருவர் கலந்து பேசணுமா? அப்பதான் சுவை நயம் புரியும். அருமையாக பேசக்கூடிய பெண்ணே, இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் காரணம் என் தாய் கலைமகளாகப்பட்டவள் குடியிருக்க வேண்டும். அதே கலைமகளே இன்னைக்கு கயக்கறி வருத்த பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கலைவாணியே அப்படிப்பட்டவங்கன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கட்டுறது கைப்படாதுன்னு சொல்லுவாங்க. கை மண்ணளவுலாம் கிடையாது. நடுவிடம் ஒரு துளி கூட நம்ம கட்ட கிடையாது. அதனால இப்ப வில்லுக்கு யாருன்னு சொல்லுவோம்? வில்லுக்கு வந்து விதிரன், அதுக்கடுத்து விஜயன். வீடுக்கு வீணைக்கு கலைவாணி, பாட்டுக்கு நாரதன், அழகுக்கு முருகன். ஒரு பெண்ணுக்கு எத்தனை பருவம்? 7 வகை பருவம். என்னென்ன பருவம்? மங்கை மறந்து அறிவை தெளிவே பேரை என்ற தொகையை 7 வகை. நாங்கள் அடுத்திருக்கும் பருவம் மங்கை
பருவம். இந்த மங்கை பருவத்தில் எடுத்து பாருங்கள். குப்பையில் கிடக்கும் மாணிக்கும் பருவம், குளத்தில் இட்டு விளைக்கப்படவும், சந்திரனே இல்லாத சபையை போலவும் உன்னுடைய வாழ்க்கையாகப்பட்டவன் மங்கி கிடக்கிறோமா? நேற்று போன நாள் இங்கு வாவா என்றால் வருமா? வரவே வராது. அதனால உங்க பருவத்தை வீணாக்கி விடக் கூடாது என்ற ஒரு காரணத்தால் உங்கள் அழகிற்கும் உங்கள் அந்தத்திற்கும் ஏற்றவாறு எம்பெருமான் கந்தன் கடவுள் கார்த்திகேயன் சண்முகன் குகன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கின்றேனம்மா. இல்ல நல்லாதான் பேசலாம் பேசுறீங்க. சரிங்க. நல்லா பாட்டு பாடுனீங்க. மக்கள்கிட்ட பெரிய பாராட்டு அன்பளிக்கும் வாங்குனீங்க. சரிங்க. இதெல்லாம் நல்லா பொருத்தமா இருக்கிறீங்க. நான் அதெல்லாம் நெட்டையில நம்பினாலும் குட்டையில நம்ப கூடாது அப்படின்னு குறுமுனியா அற்புதமா பொருத்தமா இருக்கு. சரிங்க. எல்லாரும் நல்லா பேசிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஒரு நல்ல மாப்பிள்ளைய ஊர்ல யாராவது இருந்தா சொல்லுவீங்களா? முருகனை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தானே. ரெண்டாம் நேரமா போய் வாக்கப்படலாமா சுவாமி? உலகத்திலே பாவ செயல் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இன்னொரு பேருக்கு போய் பங்குன்றதுதான் அது பாவ செயல். சரிங்க. எத்தனையோ தீகளை அணைத்திடலாம். ஆனா அந்த சக்கரத்தி அப்படின்ற தீயை என்னைக்குமே அணையவே அணையாது. உண்மைங்க. அதனால அந்த முருகனுடைய பெருமையை கூறவா இருந்தாலும் நீங்க கட்டிக்க மாட்டீங்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படிதான் நான் சொல்லுவேன். பெருமாள் நல்ல பெருமாள் திருநாள் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் நம்மளை பறந்து எடுத்து போகுது. அவர்கள் சொல்லுகிறே தாங்கள் பார்த்துட்டு வந்த முருகன் கடவுள் பிடிக்காத காரணத்தவர் தரத்திலும் தாரத்திலும் நான் முதல் தரமா போவேனே தவிர ஒரு காலம் இரண்டாம் தரமா போகவே முடியாது. இரண்டு காலம் உங்களுடைய அருமை பெருமை தெரியாம நான் சின்ன பிள்ளை ஏதாவது வாய் கொடுக்கா பேசியிருந்தா அதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு ஏதாவது சாபம் கொடுத்துறாங்க. நீங்க எப்படி துர்வாசல் கொடுப்பாரோ அதே மாதிரி வசிஷ்டர் எப்படி சாந்தமா இருப்பாரோ அந்த மாதிரி சாந்தமான முடிவை நாரதம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். என்னமா பெருமையா